பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் 49 படுத்தி இப்போ வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட கேஸ்டிங் மற்றும் இந்த படத்தோட ப்ரோமோ வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்டிஆர் 49 வந்து நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சிலம்பரசன் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட்டை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் வந்து நம்மளோட கவின், மணிகண்டன், சமுத்திரகனி, அப்புறம் ஆண்ட்ரியா, ஒரு கிஷோர்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து நம்ம ஆண்ட்ரியா, கிஷோர், அப்புறம் வந்து நம்மளோட சமுத்திரகனி இவங்க 3 பேர் ஏற்கனவே வட சென்னை யூனிவர்சிட்டியில் இருந்தவங்க. அதனால் அந்த கேரக்டரை வந்து திருப்பி கொண்டு வர போகிறாங்க. செந்தில், குணா, அப்புறம் வந்து சந்திரான்னு சொல்லிட்டு இந்த 3 கதாபாத்திரமையும் அப்படியே வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் வந்து இந்த பாட்டுகளை வந்து அவர் இணைய போகிறாரு. இந்த அப்டேட்டை வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து செப்டம்பர் மாதம் மிட் வீக்கில் வந்து ஆரம்பிக்க போகிறதா அப்படி அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரோமோ ஒன்று வந்து முடிச்சிட்டாங்க. இந்த ப்ரோமோவை வந்து நம்ம கூலி படத்தோட தியேட்டர் ரிலீஸ் அப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கூலி படத்தோட ட்ரெய்லரை வந்து 2ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த மிட் வீக்கில் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்த கூலி படத்தோட ரிலீஸ் அப்போ இந்த ப்ரோமோவை வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்காவான ப்ரொமோஷனல் மெட்டீரியல், வேறு லெவலில் வந்து ஹைப் க்ரியேட் ஆகும். குறிப்பாக எல்லாத்துக்கும் அந்த ஆர்வத்தை கொண்டு வரதுக்கான இந்த மெட்டீரியலாக இருக்கும். ஏன்னா கூலி படம் இப்போ ஹைப் மெட்டீரியலில் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகிறதுனால இவங்க வந்து இந்த ப்ரோமோ இதில் லான்ச் பண்ணுறது மூலமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதை வச்சு இவங்க வந்து அடுத்த பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் எஸ்டிஆருக்கு ஒரு வேறு லெவல் படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட்டை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.